ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதில் வந்துட்டு என்னால் கமெண்ட்ஸை போட முடியல. ஏன்னா நான் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். இதோடைய ஃபைனல் எபிசோடுங்கிறதால எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உங்கள் கமெண்ட்ஸை என்னால் பார்க்க முடியல. கண்டிப்பாக நான் புதுசாக ஓப்பன் பண்ணுற ட்ராமாவில் நான் உங்கள் கமெண்ட்ஸை நான் ரிப்ளை பண்ணுறேன். வந்துட்டு ஹீரோனை கண்டுபிடிச்சிட்டவங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் ஷாக்கில் இருந்தா. அவள் அம்மாவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் கேட்குறான், எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நான் உடம்பு சரியில்லாமல் தூங்கிட்டு இருந்த நேரத்தில் நீயே தூங்கிட்டிய என் பக்கத்தில். அதுக்கப்புறம் எழுந்து பார்த்து நீ அவ இல்லையா பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவ பண்ற மாதிரியே இருக்கு. அவளையே எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவ தூங்கிட்டு இருக்கும் போதே இவ அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரம் அவ கழுத்துல இருந்த துணி கொஞ்சம் விலகி இருக்கு. அதுல அந்த தழும்பு இருக்கிறத பார்த்து நீ மறுபடியும் எடுத்து பாக்குறான். அவளுக்கு அந்த தழும்பு இருந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஏன்னா போன டைம் அவன் பார்க்கும்பொழுது அந்த தழும்பு மறைக்க மேல ஒரு தோல் மாதிரி ஒட்டியிருப்பா. அதனாலதான் இப்ப மாட்டிக்கிட்டா. அப்போ எனக்கு கண்டுபிடிச்சியா? ஆமா, கண்டுபிடிச்சிட்டுன்னு தான் சொல்லணும். அப்போ என்னை தண்டிக்க போறியா? ஆமா, தண்டிக்க தான் போறேன். ஆனா இப்போ நீ உங்க அம்மா கிட்ட போய் பேசு. அவங்ககிட்ட நீ ரொம்ப மிஸ் பண்ணிருக்க, அதனால அவங்க கிட்ட போய் பேசணும்னு ஹீரோனுக்கு ஷாக் ஆகு. நீ இந்த அளவுக்கு நல்லவனா இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது, நான் முழுசா நல்லவனும் கிடையாது, அதே மாதிரி முழுசா கெட்டவனும் கிடையாது. அது இருக்கட்டும், அப்ப இளவரசர் அவருக்குன்றது தண்டனை கண்டிப்பா இருக்கும். அவரை நான் கைது பண்ணி வச்சிருக்கேன். இளவரசர் முன்னாடி ஒரு படம் வந்து தடுத்துச்சு அப்படின்னு போன எபிசோட்ல பார்த்தோம்ல, அந்த எபிசோட தடுத்த படம் வந்து ஹீரோவோட படம் தான். அவனை தனி வழியில அமுச்சு வச்சு அவனை வந்து கைது பண்ண வச்சுட்டாங்க. அதுதான் ஹீரோட பிளானு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை மன்னிக்க கூடாதா? மன்னிக்கிற நிலைமையில அவன் கிடையாது, அவனோட தலை துண்டிக்கப்படும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு போறான். இதை கேட்டு ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. இதோட நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அவங்க அம்மா கூட பார்க்காம வேற இளவரசனை தான் போய் பார்க்க போறா. அங்க போன உடனே நீ வருவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, உன்னை பார்க்காமலே நான் இறந்து போயிடுவேன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ இவ்வளவு வருத்தப்படாத. நீ வருத்தப்படுற அளவுக்குலாம் நீ எந்த ஒரு தப்புமே பண்ணல. இது நான் செஞ்ச தப்ப நினைச்சு அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நீ ஒரு கூண்டுல இருந்து தப்பிச்சேன்னு நினைச்சேன், ஆனா நீ மறுபடியும் அதுல மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, இல்ல அப்போ நீ அவனை முழுசா அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு, ஆமா அப்படி கூட சொல்லலாம் அப்படிங்கிறப்ப, சரி ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்புறா. அவனுக்காக சாப்பாடு வச்சுட்டு. அப்போ அவன் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறான், நான் ஒரே நாள் மட்டும்தான் அவனுக்கு கேட்கணும். இவ்வளோ நாளில் எத்தனையோ டைம் நம்ம ஒன்றா இருந்திருக்கோம், ஒன்றா ஒரு சில விஷயத்த பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபீலிங்ஸையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட வலிமையை நீ புரிஞ்சுக்கிட்ட. என் மேலே ஒரு துளி அளவுக்கு கூட என் மேலே உனக்கு எந்த ஒரு உணர்வுமே வரலையா அப்படிங்கிறப்ப, ஹீரோயின் இன்னும் ஒரு 2 செகண்ட் மட்டும் யோசிச்சுட்டு அவரை ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படியே போயிடுறா. அதுலேயே ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரையும் பிக்கதான் நினைத்தேன், அவனின் கொடூரமான எண்ணங்களில் இருந்தும் அவன் கொடூர தனத்தில் இருந்தும் எனக்கான இடத்தில் இன்னொருத்தையை வைத்த போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தப்பித்து வந்த பொழுது தெரிந்தது உன்முகம். மாற்றின என் முகத்தை மட்டுமே என்னால் மாற்ற முடிந்தது. என் இதயத்தை ஏனோ மாற்ற முடியவில்லை. அவனை விட நீ 1000 மடங்கு நிலவனாக இருந்தாலும் என் மனம் என்னமோ அவனையே தேடி சென்றது. காதலை ஏற்கின்ற இடத்தில் நான் இல்லை, என் காதலை உணரும் தருணத்தில் நீயும் இல்லை அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் கவிதைங்கிற பேர்ல 1-2 சொல்றேன். உங்களுக்கு அதை பிடிச்சா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னா கணிவிக்கலே ஊத்தினாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். போயிட்டு தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோ வரான். ஏன்னா அவனை போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்ட்டு. ஆமா பார்த்துட்டு வந்தேன்னா அப்படின்ட்டு அப்படி பேசிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொண்டு சொல்றாங்க. யாருன்னா நம்ம இளவரசர் தான். அப்போ இது உன்னோட பிளானா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். அப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் போயிட்டு அங்கே அவனோட ஃப்ரெண்டு இருப்பாள், அவகிட்ட சொல்லி திட்டத்தை போட்டு கொடுத்ததே இவ தான், அவனை காப்பாற்ற சொல்லி. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு, நானே அவனை விடலான்னு தான் இருந்தேன், நீ தான் இப்போ அனாவசியமா ஓவர் ரிஸ்க் எடுத்த அப்படின்ட்டு ஹீரோன்னு சொல்லும்போது, ஏன் அப்படி? அவன் மேலே எனக்கு பொறாம மட்டும்தான் இருந்துச்சு, மற்றபடி அவங்க கொள்ளணும் எண்ணம் தான் எனக்கு கிடையாது. எதுக்காக பொறாம? எதுக்காக? என்னோட ஒய்ஃப் அவனோட ஒய்ஃப்னு சொன்னால. அது மட்டும் இல்லாம எங்கோ ஒரு கட்டத்துல என்னை விட அவன் பெட்டரா அவனுக்கு ஃபீல் ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் அவன் மேல கோவமா இருக்கிற மாதிரி அப்படின்னு. ஆனா உன்னை காப்பாத்தி உனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கான்ல, நானே விடலாம் தான் நினைச்சேன் அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு ஹீரோ எப்படிப்பட்ட நல்லவனா அப்படிங்கிற மாதிரி லைட்டா மனசுக்குள்ள இன்னும் லவ் அதிகமாகுது. சரி காப்பாத்திட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு அங்க போனோடனே அந்த காயத்துக்கெல்லாம் கட்டு போட்டு அவன் அங்கிருந்து கிளம்பும் போது அவன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான், நீ இங்கேயே இருக்கணும். எதுக்காக இங்கேயே இருக்கணும்? நான் என்ன இருந்தாலும் உன்னோட ஒய்ஃபை கொன்னவ தானே. அப்படி இல்லை, அவ வந்துட்டு தண்ணியில விழுந்து, அது இல்லாம அதுக்கு நீ காரணம் அப்படின்னு நீ யோசிக்காத. எப்படி இருந்தாலும் அவ தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது காப்பாத்தது என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு அவ அங்கிருந்து போகும்போது, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்குறோம்,
எனக்காக என் கூட எப்பவும் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி இளவரசர் அங்கே ஒரு முடிவு எடுத்துடுறான். அது ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சானா இல்லை லவராக இருக்குது? கண்டிப்பாக லவராக இருக்குன்னு நினைக்க மாட்டான். ஏன்னா அவனோட மனசில் இன்னும் ஹீரோயினாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இப்போ நீ ஹீரோவை காட்டினா அந்த தளபதி பண்ண ஊழலெல்லாம் தளபதியை நிற்க வச்சே விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயங்கள். அது இல்லாமல் பேரரசர்லாம் இதை கண்டுக்கவே மாட்டாரு, நீலாம் கண்டுக்கவே கூடாது. சரி, நான் இதை எதையுமே கண்டுக்கல. ஆனால் ஹீரோயின் நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள பிரச்சனையை போற நம்ம நிப்பாட்டணும். அதை மட்டும் நான் நிப்பாட்டவே முடியாது. நாம கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம், அப்புறம் இதுக்கு தேவைதாம உயிர் பாவங்கள் போயிட்டு இருக்கணும். அதனால நம்ம நிப்பாட்டிட்டு போகும்போது அது என்னோட உரிமை, அதை நான் நிப்பாட்டவே மாட்டேன் அப்படின்ட்டு ஓவரா அவன் கத்தி பேசுறான். ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிட்டு அவனும் கத்தி பேசல. இவங்க 2 பேரும் இங்க முட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன்னு வந்து விளக்கு திருவிழாவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒவ்வொரு இதையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பூனை முகமுடின்னு போட்டுப்பாங்கல்ல, அதை 2 பேரும் என்னத்தை அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்சவனே நீ பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் வச்சுதான் நீ கண்டுபிடிப்பியா என்ன? ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? இன்னும் நீ பண்ண கொடுமைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் நாளாகும், உன்னை அக்செப்ட் பண்ணிக்கவே கொஞ்சம் நாளாகும். அதனால இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறா. அதே குஷியில் ஹீரோட்ட கேட்குறான், ஆமாம் எனக்கு பிடிச்ச பொண்ணு மட்டும் கிடைச்சானா அந்த முகமுடியோ இல்லை அந்த முகமுடிக்கு பின்னாடி இருக்கிற முகமோ அது எனக்கு முக்கியம் கிடையாது. அவளோட கண்ணை பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சிருவோம் அவள் எனக்கானவளா அப்படின்ட்டு அப்படியே சொல்லும்போது அது ஹீரோயினா மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோயின் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருக்கா. இன்னும் காலையில் எழுந்திரிக்கும் போது ஹீரோயின் பயந்துக்கிட்டே எழுந்திருக்கிறா. ஹீரோ பக்கத்தில் தான் இருக்கா. என்னாச்சு உனக்கு? இதை நீ பண்ண ஒவ்வொரு சில விஷயங்கள் எனக்கு எப்பவுமே கெட்ட கணக்காக வரும், அதே மாதிரி வருது, எனக்கு பயமா இருக்குங்கிறப்ப அவன் கட்டி அணைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு லேடி வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஹீரோயின் மேலே அம்புடும்ல, அது ஹீரோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அது அந்த ஜென்ரலோட தங்கச்சி. அது வந்துட்டு ஒரு வேலைக்கார பொண்ணை போட்டு வற்புறுத்திக்கிட்டு இருக்குது. அதை போய் ஹீரோயின் தட்டி கேட்குறா. ஓ, என் கிட்ட இருந்து தப்பிச்சு நிறைய விஷயத்துல இருந்து மிஸ் ஆகி இப்போ நீ மறுபடியும் ஹீரோ கிட்டயும் வந்து சேர்ந்துட்டியா? உன்னை அப்பவே நான் கொண்டு இருக்கிறோம். என்ன தட்டி கேட்கிற உரிமையோ ஏன் என்னை கட்டுப்படுத்துற உரிமை ஹீரோக்கு கூட கிடையாது, நீ என்னடி என்னை கட்டுப்படுத்துற அப்படின்ட்டு அவளை போட்டு அடிச்சிடுறா ஹீரோயினை. அப்படியே அவ கொஞ்சம் வந்துட்டு உட்காந்துருக்கும் போது வைத்தியஜி வந்து அங்கே வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு ஹீரோ வந்து பார்த்தாலே பதறிட்டு போயிட்டு என்னாச்சு உனக்கு அப்படிங்கும் போது அவ கொஞ்சம் உத்து பார்த்தா அவளோட ஃபேஸ்லாம் ரத்தமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க அவளை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. அவளை நான் கைதியா வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்துறேன், உன்னை ஒரு அடி தான் அடிச்சா, ஆனா அவளை நான் எத்தனை அடி அடிச்சேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறப்ப இது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அதுவும் ஜென்ரலுக்கும் உங்களுக்கும் இப்போ பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னும் பெரிய பிரச்சனையா உண்டாகட்டும் அப்படிங்கும்போது பரவாயில்ல, இவ்வளவு நாள் நான் பயந்து இருந்தது நீ வந்துட்டு என் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் உனக்காக ரிஸ்க் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் பிரச்சனை வந்து மறுபடியும் மாறிட்டான்னா நம்ம மறுபடியும் கூண்டில் அடப்பட்ட கிளியாகி போயிடுமோ அப்படின்ட்டு அவ பயந்துட்டு இருக்கா. ஹீரோ 2 பேரும் ஒன்றா தான் தூக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கேப் விட்டு தூக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டான் அசதியில். ஆனால் ஹீரோனுக்கு தூக்கமே வரல. இப்போதான் முறையாக ஹீரோ நெருங்கலாம், அதாவது அவ கூட தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவ தூக்கத்தில் இருக்கும்போதே அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு புல்லாங்குழல் சவுண்ட் கேட்குது. அதை கேட்டு எழுந்த உடனே இந்த புல்லாங்குழல் அப்படின்ட்டு ஹீரோ எழுந்து வெளியில போய் பார்த்தா என்ன பண்ணி வச்சிருக்கான், அந்த ஜென்ரல் வந்துட்டு அந்த புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். பக்கத்துல இந்த ஹீரோயினை காணோம். எங்கன்னு பார்த்தா அந்த ஜென்ரலோட தங்கச்சி ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கா. இங்க பாருப்பா, உன்னை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கதான் ஆசைப்பட்டேன், அது இல்லாம என் தங்கச்சி உன் மேல ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் உன்னைய போட்டு தலைமை வச்சிருந்தேன். ஆனா நீ என்னையும் மீறிட்ட, என் தங்கச்சி நீ போய் கைதியா வச்சுட்ட. இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கணும்னா அவசாகணும்னா அதுவும் உன் கையால சாகணும் அப்படின்ட்டு என்னால முடியாதுன்னா என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன், மாப்பிள்ளை ஆக்கிப்பேன், என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவன் என்ன சொல்றானா, எனக்கு அவன் வேணும், நடுவுல குறுக்க நீ வந்தினா ஒன்னு நான் கொல்ல தயாரா இருப்பேன் அப்படிங்கிறப்ப அப்புறம் இவன் ஹீரோ சொல்றான், என்னை கொண்டுட்டு நீ அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது, உனக்கு எனக்கும் பிரச்சனைன்னு முன்னாடியே தெரியும். அது இல்லாம ஹீரோனை காப்பாத்தி வச்சிருந்த அந்த இளவரசர் வந்துட்டு எனக்கானவர், கண்டிப்பா போர் எடுத்து வந்துட்டு எங்களை காப்பாத்துவார் அப்படிங்கிறப்ப ஆமா நீ இப்படி ஒரு பேக்கப் பிளான் வச்சுப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா உன்னையும் போட்டு தள்ளிட்டு இந்த பொண்ணையும் போட்டு தள்ளிட்டு நேரா இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த இளவரசர் தான். அவர் வந்துட்டு ஹீரோயின் மேல இருக்கிற லவ்வால தான் இவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ள பார்த்தாரு, அது நம்ம நாட்டை கைப்பற்ற பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி நானே ரிப்போர்ட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்,
இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்காம ஓட்டிய ஏன் கையெழுத்து இல்லாம இங்கிருந்து போற எந்த விஷயத்தையும் பேரரசர் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொன்னா நம்புவாருங்கிறது உனக்கு தெரியாதுல்ல. அப்படிங்கிறப்ப இப்போ என்ன பண்றனா, ஒழுங்கா நீ ஏன் அவளை குத்தி கொள்ளு, இல்லையா இவனை காப்பாத்துறான்னு சொல்லி ஒரு இரவு சொன்னல, அந்த மனையில இருக்கவங்க மொத்த பேரையும் அழைச்சிருவா. அப்படிங்கிறப்ப ஹீரோயின் பதறி போறா. எனக்காக யாரும் இங்க சாக வேணாம், எந்த ஒரு சின்ன பசங்களும் சாக வேணாம் அப்படின்ட்டு அவ அப்படியே அந்த பள்ளத்தாக்குல அந்த ஜெனரல் தங்கச்சோட சேர்ந்து குதிச்சிருந்தா. ஹீரோவுக்கு ஷாக்கு. அப்படியே ஓடி போயிட்டு ஹீரோயின் ஒரு இதை பிடிச்சி நின்னுக்கிறா. ஆனா ஜெனரலோட தங்கச்சியை அப்படியே கீழே விழுந்து இறந்து போறா. ஜெனரல் இதை பார்த்து கட்டுப்பாயிட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு ஹீரோ நிற்கும் பொழுது, இவளை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு கத்தி எடுக்கும்போது அங்கிருந்து ஒருத்தன் ஹீரோனை பார்த்து அம்புறதை பார்த்து ஹீரோ குறுக்க அந்த அம்ப போய் வாங்கிக்கிறான். அந்தவங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு ஹீரோனுக்கு பாதுகாப்பா நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தான் சொல்றான், இங்க இருந்து போ, உனக்கு எந்த இடம் சந்தோஷமா இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இங்க இருந்து போ, தயவு செய்து போ. ஆனா போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் கேட்கணும், நீ என்னை மன்னிச்சிட்டியா, என்னை ஏத்துக்கிட்டியா, என்னோட காதல் உனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் அப்படியே மண்டி போட்டு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு நிறைய கத்தி குத்தி விழுந்திருக்கு. ரத்த கலர் கேட்கும் பொழுது அவனோட கண்ணீர்ல மட்டும்தான் அதுக்கான பதில் அங்க இருக்கு. நான் போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன், போ போ அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்க இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி கொன்னுகிட்டு இருக்கான். அப்படி கொன்னுகிட்டு போதே அவன் ஒரு விஷயங்கள் யோசிக்கிறான், என்னை இவ மன்னிப்பாளா, என் காதலை இவ அக்செப்ட் பண்ணிப்பாளா அப்படின்ட்டு அந்த நினைப்புலையும் அவ ஹீரோயின் தன்னை அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதை முடியல, அப்படியே மண்டி போட்டு நின்றுட்டு இருக்கா ரத்த கிளறியோட. அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்கிட்ட நான் அன்பா நடந்துக்கிறோம், நீங்க என்கிட்ட அன்பா நடந்துக்கிறோம், எந்த ஒரு இடத்துலையும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கைய நீயும் நானும் கண்டிப்பா வாழணும் அப்படின்ட்டு அவன் மண்டி போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த ஜெனரல் கரெக்டா வந்துட்டு ஹீரோ வெட்ட வரான். குறுக்கு நம்ம இளவரசர் பட்ட போது இளவரசர் கரெக்டா அந்த ஜெனரலை ஒரே வெட்டு, என்னை மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க படம் உள்ள புந்து செம்ம நாசம் பண்ணுது எல்லாத்தையுமே. ஹீரோவும் சேஃபு, ஹீரோயினும் சேஃபு. அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோ நல்லா தெளிவா இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஒரு விஷயத்த அறிவிச்சிடறான், இனிமேல் ஹீரோயின் நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அவங்க மேல நம்ம போர் எடுக்கவும் கூடாது, எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட நாட்டுல திரும்ப போயிட்டு வரேன், அப்போ நீ எனக்கு காதலிக்கலையா, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க, ஏன்னா நான் ரொம்ப நாள் இங்கே நான் கைதியாக இருந்துக்கிட்டேன், அதை நான் மறக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறா. ஹீரோவும் அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் அனுப்பி வைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு பிரியிற நேரத்தில் கரெக்டாக அந்த இளவரசர் வந்து நிற்கிறாரு. அப்போ ஒரு சின்ன சைகை மட்டும்தான் அவன் காட்டுவான். இவனும் ஹீரோயினும் அப்படியே போறா, ஹீரோவும் ஒரு பக்கம் போறான். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அந்த பூனை மாஸ்க் போட்டுட்டு அந்த விளக்கு திருவிழாக்கு ஹீரோயின் போறா. அங்க போயிட்டு அந்த முயல் பொம்மை மாதிரி ஒரு பொம்மை இருக்கும், அதை வாங்கும்போது நீங்க ரொம்ப லக்கி, இதே மாதிரி தான் ஒருத்தர் இப்ப வாங்கிட்டு போனாரு அப்படின்ட்டு அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த முயல் பொம்மை ஒரு இடத்துல இருக்கு. அதை எடுக்க போறா. அதே நேரத்துல ஹீரோ தான் அதை வந்து எடுத்துட்டு இது உங்களுக்காக தான் அப்படின்ட்டு அவன் கொடுத்துடலாம். இதை பார்க்கும்போது குஷி படத்துல வர விளக்கு சீர் மாதிரியே இருந்தது, எனக்கும் அப்படித்தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அது வேற யாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அவ கொஞ்சம் கடந்து போறா. கொஞ்சம் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோ அப்படின்ட்டு. அப்படியே திரும்பி ஹீரோவை பாக்குறா, அவளும் ஹீரோயினுக்காக தான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. அப்படியே கட்டி பிடிச்சி 2 பேரும் ஒன்னாகிறாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. அடுத்தது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிவெஞ்ச் டிராமால உங்களை நான் சந்திக்கிறேன். ஏன்னா வேற ஏதாவது லவ் காமெடி அப்படின்னு போட்டா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்காகவே தேடி தேடி கண்டுபிடிச்சி இனிமேல் ஹிஸ்டாரிக்கல் ரிவெஞ்ச் டிராமாவே போடுறோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.